வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்யலாம் நம்ம ஊர் ஸ்டைல்ல வெங்காய பூண்டு குழம்பு. இந்த குழம்புக்கு நீங்க எதையும் அரைக்கவோ எதுவும் தாளிக்கவோ தேவையில்லை. சூப்பர் சிம்பிளா குயிக்கா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 20 ல இருந்து 25 பல் பூண்டு வரைக்கும் நீங்க சேர்க்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயமும் 20 ல இருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப பெஸ்ட். பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு நல்லா குக் பண்ணலாம். நடுவுல ஓபன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இதோ சூப்பராக குக் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி பூண்டும் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேருங்க. இந்த குழம்புக்கு கருவேப்பிலை நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ தாராளமாகவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம சேர்க்கலாம் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள். இதோட தேவையான அளவு உப்பு சேருங்க. இதெல்லாம் நல்லா வதக்க ஆரம்பிங்க. பச்சை வாசம் போற வரைக்கும் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா இதுல புளி தண்ணி ஆட் பண்ண போறோம். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஒரு கப் தண்ணியில ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்லா கரைச்சி இதுல ஊத்துங்க. இது மிச்சம் இருக்கிற புளி தண்ணி ஒரு 1/2 கப் வந்துச்சு. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தேவை. ஸோ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்க. நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு இதை வேக விடுங்க. நல்லா எண்ணெய் கக்கிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக விடணும். இதோ நம்ம குழம்பு சூப்பரா நல்லா எண்ணெய் கக்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா கொத்தமல்லி இலையை தூவுங்க. ஃபைனல் டச் கொடுங்க. நம்ம குழம்பு இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.